இணைவோம். வருவோம் வருவோம் நிறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறை ஆசீர் பெறுவோம். வருவோம் வருவோம் நிறை இல்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் நிறை ஆசீர் பெறுவோம். இதயம் திறந்து இறக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பை மகிழ்ந்து அருளில் இறைபலியில் இணைவோம். தந்தை இல்லம் தங்கி வாழ மந்தையாக கூடுவோம். ராகத்தோடும் தாளத்தோடும் காண ஒன்று பாடுவோம். பேரு பெற்ற மக்களாக நாளும் வாழவே, பேரு பெற்ற மக்களாக நாளும் வாழவே. வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, எப்பத்தா திறக்கப்படு, எல்லா கட்டுகளிலும் எல்லா பாவ நோய்களிலும் எல்லா தீமையிலிருந்தும் இதோ இந்த நாளிலே நம்மை விடுவிக்க ஆண்டவர் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். அன்று காது கேட்க முடியாத, வாய் பேச முடியாத ஒரு நபரை குணப்படுத்தி அவருக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கின்றார். அதேபோல இன்று பல்வேறு எண்ணங்களோடு தேவைகளோடு உடல் உள்ள வியாதிகளோடு இதோ அன்னையின் பாதத்திலே நாம் கூடியிருக்கிறோம். பெற்ற நன்மைகளுக்கும் நன்றி சொல்ல இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய தேவைகளை பல்வேறு விதமாக நாம் யோசித்து ஜெபிக்கின்ற இந்த வேளையிலே எல்லா நோய்களிலிருந்தும் குறிப்பாக உடல் நோய், உள்ள நோய், ஆன்மீக ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளிலிருந்து எப்பத்தா என்ற அந்த வார்த்தையை சொல்லி நம்மையும் குணப்படுத்த, அன்னை வழியாக குணப்படுத்த ஆண்டவர் இயேசு காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய முழு நம்பிக்கையை அளித்து அவரிடம் சரணாகதியாகுவோம், ஜெபிப்போம். நிச்சயமாக எல்லா நிலையிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்து அருளையும் ஆசிரையும் அவர் விதமாக கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே இந்த கல்வாரி பலியிலே கலந்து நாம் ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இங்கே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of the live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு
பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். கிறிஸ்துவே, இரக்கமாயிரம். கிறிஸ்துவே, இரக்கமாயிரம். ஆண்டவரே, இரக்கமாயிரம். ஆண்டவரே, இரக்கமாயிரம். ஆண்டவரே, இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. எங்களை என்றும் வழிநடத்தும் இறைவா, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார். அவர் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார். இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர். அப்பொழுது அகியா தாம் போர்த்தி இருந்த புது சால்வையை எடுத்து அதை 12 துண்டுகளாக கிழித்தார். பிறகு அவர் யெரொபெயாமை நோக்கி பின்வருமாறு கூறினார்: இவற்றில் 10 துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள். ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார்: இதோ, நான் சாலோமன் கையினின்று அரசை பறித்து 10 குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன். ஆயினும் என் ஊழியன் தாவீதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும். தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்ந்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 81 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளாகிய ஆண்டவர் நானே, நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர்.
ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகி ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை விரிவாக திறங்கள், நான் அதை நிரப்புவேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்களை தங்கள் எண்ணங்கள் படி நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடம் அவர்களை விட்டுவிட்டேன். கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர். Alleluia, 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 alleluia. திருமகனின் சொற்களே எங்கள் மனதில் இருத்தும்படி ஆண்டவரே எங்கள் இதயத்தை திறந்தருளும். அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்காபொலி பகுதி நடுவே வந்து கலிலேயா கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கைவித்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து
பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பாத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். குறைகள் இல்லாத மனிதனே இல்லை. கருவறை முதல் கல்லறை வரை செல்லுகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது குறைகளோடு வாழ்கிறான், குறைகளோடு பிறக்கின்றான், குறைகளோடு இறக்கின்றான். இப்படி குறைகள் வருகின்ற பொழுது அந்த குறையை நிவர்த்தி செய்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை இந்த உலகிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு இளைஞன் ஒருவன், அவனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, வேலை கிடைத்திருக்கிறது. ஆனால் அவனுடைய உடலில் ஒரு சிறிய ஊனம். அவனுடைய மூக்கு ரொம்ப சப்பையாக இருக்கும். பார்க்கும் பொழுது சற்று அழகாக இல்லாமல் அசிங்கமாக இருக்கும். அந்த குறையை நினைத்து ஒவ்வொரு நாளும் வருத்தப்படுவான். கண்ணாடி முன்னாடி தலை செய்யும் பொழுது பார்க்கும் பொழுது, எனக்கு ஏன் கடவுள் இப்படிப்பட்ட சப்ப மூக்காவே படைச்சிருக்காரே, எல்லாருக்கும் அழகாக படைச்சிருக்காருன்னு சொல்லி அடிக்கடி அவன் வருத்தப்படுவது உண்டு. தண்ணியே வரித்து கொள்வான். ஒரு சில நேரத்தில் ஏன் என்னை கடவுள் இப்படி படைச்சிக்க நேரம் புலம்புவது உண்டு. இப்படி ஒரு நாள் அவன் ஒரு பூங்காவில் போய் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ தன்னை பற்றி யோசிக்கிறான், உடலை பற்றி யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அருகில் ஒரு அழகான பெண், ஒரு 40 வயது மதித்தக்க ஒரு பெண் சிறப்பாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாடுறாங்க சத்தமாக. இவன் அந்த பார்க்கில் உட்காந்தவொடனே அதை கேட்குறான், இவ்வளோ அழகாக பாடுகிறாள் என்று அருகில் சென்று பார்க்கிறான். பார்த்தோன்னே நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறீங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல குரல் வளத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞன் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறான். அதே நேரத்தில் நீங்கள் பாடுகிறீர்கள், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நான் தான் பாருங்கள், எனக்கு சப்பமுக்காவே கடவுள் படைச்சிருக்காரு என்று வருத்தத்தோடு தன்னுடைய குறையை அந்த பெண்ணிடம் சொன்னான். உடனே அந்த பெண்ணானவள் தன்னுடைய கண்ணில் இருக்கிற கண்ணாடியை கழட்டினவுடனே பார்த்தா ஒரு கண்ணு குருடு. அப்புறம் பார்த்தா தலையில் ஒரு டோப்போ மாதிரி கழட்டுறாங்க, தலைபூரா வழுக்க, இன்னொரு கால் ஊனம். அந்த கால் செயற்கை கால் பொருந்தியதை கழட்டுகிறார்கள். அப்போ தான் இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. கடவுள் இவ்வளவு அழகான குரலை கொடுத்திருக்கிறார், பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார், ஆனால் இவ்வளவு ஊனத்தோடு பிறந்திருக்கிறார் என்று இவன் பார்த்து வருத்தப்படுகிறான். ஆனால் அந்த பெண்மணியானவள் சொல்லுகிறார், கடவுள் என்னை ஊனத்தோடு, அதாவது நான் ஊனத்தோடு பிறந்திருக்கிறேன், ஆனால் நான் அதை பற்றி வருத்தப்பட்டதே இல்லை, ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை. இந்த அளவுக்கு என்னை கடவுள் வழி நடத்தி இருக்கிறார். ஒருவேளை நான் பிறந்தது ஊனமாக இருந்தாலும் மனதில் எந்த ஊனமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மன நிறைவாக இருக்கிறேன். நான் பாடுகிறேன், எனக்குரிய வருமானம் கிடைக்கின்றது, இதை வைத்து நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னுடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அந்த இளைஞனிடம் சொல்லுகிற பொழுது அந்த இளைஞன் வெக்கி தலை குனிகிறான். இவ்வளவு ஊனங்களோடு பிறந்த பெண்ணானவள் இவ்வளவு மகிழ்ச்சியாக உடலில், அதாவது உள்ளத்தில் ஊனம் இல்லாமல், உடலில் ஊனம் இருந்தாலும் உள்ளத்தில் ஊனம் இல்லாமல் இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே, நான் ஏன் வாழக்கூடாது என்ற கேள்வியை தனக்குள் கேட்டுக்கொண்டு அவன் அதுக்கப்புறம் அவனுடைய குறையை எப்பொழுதுமே கண்டுகொள்ளாமல் தன்னுடைய பணியை செய்கிறான். அவனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நல்லபடியாக அந்த இளைஞன் வாழ்கிறான். பிரியமானவர், ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இன்றைய நாளில் நிறைய நேரங்களில் நம்முடைய நிறை குறைகளை பற்றி நாம் கவலைப்படுவது உண்டு. நம் உடலில் இருக்கின்ற ஊனங்களை பற்றி நிறைய நேரம் நாம் கவலைப்பட்டிருக்கிறோம். காது கேட்காதது, கண்ணு தெரியாதது, சரியாக தெரியாதது,
உடலில் உள்ள வியாதிகளை பற்றி நிறைய வியாதிகள் புதுசு புதுசாக அன்றைக்கி உடம்புல இருக்குது. அதுபோல் மன அழுத்தம், இப்படி உடல் வியாதிகள், உள்ள ரீதியான வியாதிகளையும் நாம் நிறைய நேரங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவைகளை பற்றி நாம் வருத்தப்பட்டது ஒன்று. இவற்றினால் நிறைய நேரங்களில் நம்முடைய தாழ்வு மனப்பானையினால் நாம் ஒடுங்கி விடுகிறோம். ஆனால் இவைகளிலிருந்து நமக்கு நம் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் விடுதலை கொடுக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் இங்கே எல்லாருமே நம்ம கூடியிருக்கிறோம். இன்றைய நாளில் படிக்கப்பட்ட இந்த புதுமையை நாம் பார்க்கிற பொழுது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு நிறைய புதுமைகளை செய்திருக்கிறார். அந்த புதுமைகளை செய்கின்ற பொழுது நாம் பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர் இயேசு வார்த்தையால் குணப்படுத்துவார். வார்த்தையால் குணப்படுத்துகிறார். வார்த்தையால் குணப்படுத்துகின்ற பொழுது நாம் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வராங்க. அப்போ தூக்கிட்டு வருகின்ற பொழுது, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட சொன்ன உடனேயே ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே எழுந்து நடக்கிறான், எழுந்து நடந்து போகிறான். இப்போ வார்த்தையால் ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 2வது, தூரத்திலிருந்து குணப்படுத்துகிறார். இப்போ எங்கேயோ இருக்கிறான், அவரிடம் உதவி கேட்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் கூட நாம் சொல்லலாம். குறிப்பாக மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அதாவது முடக்குவாதமுற்றத்தால் மிகுந்த வேதனைப்பட்ட அந்த மகனை, தொழுகை கூட தலைவர் அந்த மகனை கொண்டு வருகிற பொழுது, ஏதாவது அவன் இந்த மாதிரி முடக்குவாதத்தால் இருக்கிறான், என் மகனை குணப்படுத்துங்கன்னு சொல்லி ஒரு நூற்றுவர் தலைவன் அப்போ ஆண்டவரிடம் கேட்கிறான், ஆண்டவரே இது மாதிரி என் மகன் ரொம்ப முடக்குவாதத்தால் முடங்கி கிடக்கிறான், அவனை குணப்படுத்துங்க, என் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், என் மகன் குணமடைவான் என்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். வெளிப்படுத்திய உடனேயே அவருடைய நம்பிக்கையை பார்த்த ஆண்டவர் இயேசு ஆச்சரியப்படுகிறார். ஆச்சரியப்பட்டு நீ நம்பியவாறு நிகழும் என்று அவனை அனுப்புகிறார். சொன்ன நேரத்திலேயே அங்கே அந்த மகன் குணமடைகிறான். அப்போ தூரத்திலிருந்து ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை குணப்படுத்தப்படுகிறது. 3வதாக பார்க்கலாம், இயேசு தம் கரங்களால் தொடுகிறார், தொட்டு குணப்படுத்துகிறார். தொட்டு குணப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்துக்கின்ற பொழுது போய் கையால் தொடுறார். தொட்ட உடனேயே அவருடைய காய்ச்சல் நீங்கிற்று. அப்போ தொட்ட உடனேயே அங்கே ஆண்டவர் இயேசு தொட்ட உடனேயே அவர் குணம் பெறுகிறார். காய்ச்சல் நீங்கி அவர் நலம் அடைகிறார். இப்படி ஆண்டவர் இயேசு தொடுவதலினாலும் குணம் பெறுகிறார்கள். 4வது பார்க்கிற பொழுது ஒரு சில பேர் ஆண்டவரை தொடுகிறார்கள், தொட்டவர்கள் குணம் பெறுகிறார்கள். ஆடையை தொடுறாங்க, உடலை தொடுறாங்க, கையை தொடுறாங்க, பின்னாடி தொடுற, அப்படி தொடுகிற பொழுது அந்த தொடுதலின் மூலமாக அந்த நம்பிக்கையோடு தொடுகிறார்கள், தொட்டு குணம் பெறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு தொடுகிறார், குணம் பெற்றார்கள். அதே போல் நான் ஆண்டவரை தொட்டால், அவருடைய ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன். அதை கூட நாம் பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அந்த 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண் அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் வளர்த்து கொண்டு ஆண்டவரை தொடுகிற பொழுது அங்கே அவர் குணம் பெறுகிறார். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இது போன்ற புதுமைகள் நடக்கின்றன. ஒன்றொன்றாக நான் உதாரணம் சொன்னேன். இன்றைய நாளில் நடக்கக்கூடிய இந்த புதுமை சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இது ஒரு 3 மூலக்கூறுகளை அடங்கி இருக்கின்றது. முதலாக நாம் பார்க்கலாம். அதாவது இங்கே ஆண்டவர் இயேசு ஒரு பொருளை பயன்படுத்துகிறார். பொருள் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய உமிழ்நீர், தன்னுடைய எச்சியை அவர் பயன்படுத்துகிறார், உமிழ்நீரை பயன்படுத்துகிறார். முதல்ல அந்த கூட்டத்திலிருந்து அந்த நபரை, காது கேளாத திக்கி பேசுவருமான அந்த நபரை தனியே அழைத்து செல்கிறார். அழைத்து சென்று தன்னுடைய உமிழ்நீரை முதலாவதாக பயன்படுத்துகிறார். 2வதாக அந்த உமிழ்நீரை வச்சு நாவை தொடுகிறார். அதுக்கப்புறம் காதை தொடுகிறார், காதையும் தொடுகிறார், நாவையும் தொடுகிறார். 3வதாக பார்க்கிற பொழுது ஒரு தாரக மந்திரமான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். அதுதான் இங்கே பீடத்தில் இடப்பட்டு இப்பத்தா, திறக்கப்படு, ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சொல்லை அவர் பயன்படுத்தின அரைமைக்கு சொல்லையே இங்கே மார்க்கு நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எப்பத்தா அன்னைக்கு கத்திருப்பார். இன்னைக்கு அதே வார்த்தையை பார்த்து இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், எல்லாமே திறக்கப்படு. இந்த வார்த்தையை தான் அவர் அன்னைக்கு பயன்படுத்துகிறார். அரைமைக்கு வார்த்தை அப்படியே மார்க்கு கொடுத்துருக்கிறார். அதான் எப்பத்தா, திறக்கப்படு என்று அந்த ஒரு தாரக மந்திரமான ஒரு வலிமை மிகுந்த அந்த சொல்லை ஆண்டவர் இயேசு பயன்படுத்த. அப்படி 3 கூறுகளை பயன்படுத்தி இந்த நிலையில் ஆண்டவர் இயேசு இந்த நபருக்கு ஒரு புதிய வாழ்வை, ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். பெரும்பாலும் யூத சமுதாயத்தில் நோய் என்று வந்தாலே இவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்திடுவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. அவ்வளோ அதுக்கு கலகலப்பாக பேச மாட்டாங்க, உறவு அதிகமாக கொள்ள மாட்டாங்க.
ஒரு தனிமையான சூழ்நிலையை தான் பார்க்கலாம். வியாதியஸ்தர்கள் பார்க்கின்ற பொழுது யூத சமுதாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. ஆனால் இவனை தனியே அழைத்து கொண்டு அவன் காதும் கேட்கிறது, நன்றாக பேசுகிறான், அந்த தாரக மந்திரத்தை பயன்படுத்தி அவனுடைய உடல் ஊனம் உள்ள ஊனம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கிறார். எல்லா நிலையிலிருந்தும் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அவன் வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றார். அந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசுவிடமிருந்து வல்லமையும் அருளையும் ஆசிரியையும் அபரிவிதமாக பெற்று செல்கிறான் அந்த நபர். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய காலகட்டங்களில் நிறைய நேரங்களில் நிறைய கட்டுகளால் நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். பாவ சுமையால், இந்த பாவம் சுமை அழுத்துகிறது, பேராசை நம்மை அழுத்துகிறது, இதெல்லாம் போட்டு நம்மளை போட்டு முடக்கி வைக்கிது. இதிலிருந்து வெளியே வரணும். எப்பத்தான் திறங்க. இந்த தீமையிலிருந்து, பேராசையிலிருந்து, போட்டி பொறாமையிலிருந்து, மன்னிக்காத தன்மையிலிருந்து, இறுக்கமான மனநிலிருந்து வெளியே வரணும். இந்த உடல் ஊனத்திலிருந்து உள்ள ஊனத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது நிச்சயமாக நாம் புதிய வாழ்வை, புதிய சிந்தனையை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த நாளிலே இந்த நபருக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்து ஆசீர்வதித்தது போல இன்று நம்மையும் எதிர்பார்க்கிறார். பல்வேறு எண்ணங்களோடு, தேவைகளோடு, இயக்கங்களோடு, நோய் நொடிகளோடு அன்னையை பாதத்தை அணுகுகிற பொழுது நிச்சயமாக எனக்கு இறைமகன் வந்து பெற்றுத்தருவன் நம்பிக்கையிலே இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற முதல்ல நம்ம மாற்றணும். எப்படி அந்த இளைஞன் தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து கொண்டு எனக்கு உடல் இப்படி இருக்கின்றது என்று தன்னை வருத்தி கொண்டான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் மனமாற்றம் பெற்றான். இன்றைக்கி நிறைய நேரங்களில் குடும்ப சுமையால், சமூக சூழ்நிலையால், அரசியல் சூழ்நிலையால் நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தீமையான கட்டுகளிலிருந்து நாம் கட்டுண்டு இருக்கிறோம். இந்த கட்டுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட வேண்டும். உடல் உள்ள ஊனம் இவைகளிலிருந்து நாம் விடுவிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த நம்பிக்கை, எப்படி இந்த விவிலியத்திலே நாம் பார்த்த இந்த புதுமைகள் எல்லாம் நம்பிக்கையோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்டவரிடம் பரிந்து பேசுகிற பொழுது நம்பிக்கையை பார்த்து அவர்களுக்கு குணம் கொடுக்கிறார். அதே நம்பிக்கையை பார்த்து அன்னை வழியாக ஆண்டவர் இயேசு இன்னைக்கு நமக்கும் உடல் சுகத்தை, உள்ள சுகத்தை, உடல் ஊனத்தை, உள்ள ஊனத்தை நிறைவாக குணப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை நிறைந்த ஜெபத்தை நாம் அளித்து ஜெபிப்போம். ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த இதை கொண்டு வெளியில் வாழணும். நம்முடைய குடும்பங்களில், இல்லங்களில், பணித்தலங்களில் இதே நம்பிக்கையில் வாழ வேண்டும். பிறரை மன்னிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். போட்டி பொறாமை இல்லாமல் பிறரையும் வாழ வைக்க வேண்டும். அதைத்தான் ராயப்பர் பேதுரு திருத்தூதர் பணியில் ரொம்ப அற்புதமாக சொல்வார். 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார். நல்லது கேட்கிறார். ஆண்டவரிடமிருந்து என்ன பெற்றாரோ, என்ன வல்லமையை பெற்றாரோ, என்ன இறைவார்த்தை பெற்றாரோ அதை நம்பிக்கையால் அறிவித்தார். நிறைய பேர் நம்பினார்கள், வாழ்வடைந்தார்கள். அப்போ ஒவ்வொரு நாளும் விவிலியம் படிக்கிறோம், திருப்பலியில் கலந்து கொள்கிறோம், நிறைய நேரங்கள் இறைவார்த்தையை தியானிக்கின்றோம். தியானிப்பதற்கு ஏற்ற வாழ்வை உள்ள குடும்பத்தில், பணித்தலங்களில் வாழ்ந்து சான்று பகர்கிற பொழுது நீர் அப்போ அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து இங்கே வந்து நீ கேட்குற பொழுது இந்த அன்னை உனக்கு நிறைவாக கொடுப்பார். நான் வாழ மாட்டேன், நான் அப்படி தான் செய்வேன், நான் சண்டை போடுவேன், வீட்டில் கெட்ட வார்த்தை போடுவேன், சண்டை போடுவேன், சந்தேக மனப்பான்மையோடு பார்ப்பேன், மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியத்தோடு இருந்து இங்கே வந்து மாதாவே மாதாவே என்ன கொடுப்பாங்களா? கண்டிப்பாக இருக்காது. நீ உன் குடும்பங்களில், பணித்தலங்களில் அதற்கேற்ற நெறிமுறைகளோடு, கட்டளைகளோடு நீர் வாழ்ந்து சான்று பகர்ந்து இங்கு வந்து அன்னையை பார்த்து ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக அன்னை இறைமகன் இயேசுவிடமிருந்து நிறைவாக பெற்றுத்தருவார். அந்த நம்பிக்கையில் நீங்கள் இங்கே கூடியிருக்கின்றீர்கள். ஜெபியுங்கள். நிச்சயமாக உடல் ஊனத்தை, உள்ள ஊனத்தை நமக்கு குணமளிப்பார். அந்த நம்பிக்கையோடு இல்லம் செல்லுங்கள், வாழ்ந்து சான்று பகருங்கள். ஆமீன். உகந்தபடியா என்னை ஈர்ப்பார். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின்
பலியாய் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதும் அது மாட்சிமை மிகுதுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளும் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டு, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு ஆண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறி, தோ உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். எப்பத்தா என்ற வார்த்தையை சொல்லி இதோ நம்முடைய எல்லா தீமையிலிருந்தும் விடுவிக்கக்கூடிய அன்பு ஆண்டவர் உடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது, இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணர்வாய் உணர்வாய் வாயிரைவா, உணர்வாய் உணர்வாய் வாயிரைவா, என் உயிராய் உறவாய் வாயிரைவா. என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. விதையானே உந்தன் உயிர் தந்தாய் நான் மரமானே. விண்ணோடு முகிலானே, உந்தன் வரம் பொழிந்தாய் நான் மழையானே. கடலோடு கலந்திடும் நதியாக நான் உன்னை கலந்திடும் புது உறவு. கனிவோடு காத்திடும் கரம் பற்றி நடந்தும் உன்னன்பு தரும் நிறைவு. காற்றோடு பேசும் பூவை உன்னோடு நானும் பேச அமுதாகும் உந்தன் வரவு. என் மீட்பரிந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. மே ஜீசஸ் touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.